வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. சினிமாவில் ரிஸ்கான காட்சிகளுக்கு நட்சத்திரங்களுக்கு பதிலாக டூப் ஆர்டிஸ்ட்டை ஒருத்தரை நடிக்க வைப்பாங்க. ஆனால் ரியல் லைஃப்பில் இன்னொருத்தரை போலவே ட்ரை பண்ணால் அது குற்றமாயிடும். பாஜகவுல ஒரு பொறுப்பாளரா இருக்கிறத தவிர வேற எந்த தப்புமே பண்ணல. அப்படி இருக்கும்போது என்ன எது கூட்டிட்டு போகணும்? உங்களுக்கு திமுகவை சாட்டிஸ்ஃபை பண்ணதுக்கு முதலமைச்சரை சாட்டிஸ்ஃபை பண்ணதுக்கு நான் வரணும்லாங்க. என்ன நியாயம் இருக்குங்க? என்ன நியாயம் இருக்கு? என்ன நியாயம் இருக்கு? நீங்களே இவ்வளவு நேரம் உட்கார்ந்து பேசுறீங்க. என்ன கண்டுபிடிச்சீங்க நீங்க? ஏதாவது ஒரு சின்ன விஷயம் இருந்ததுங்களா? ஒரு சின்ன விஷயம். நான் என்னோட வண்டியில நான் வரேன். நான் வந்து என்ன அரெஸ்ட் பண்ணி கொண்டு போற அளவுக்கு தப்பு பண்ணல. நான் என்னோட வண்டியில நான் வரேன். போலீஸ் வண்டியில ஏற மாட்டேன், நான் என்னோட சொந்த வண்டியில தான் வருவேன்னு சொல்லி போலீஸ்காரங்க கூட வாக்குவாதம் பண்ற இவங்க பேரு ஜெயலட்சுமி. நிறைய சினிமாக்கள்ல நடிச்சிருக்காங்க. பிரிவோம் சந்திப்போம், மாயாண்டி குடும்பத்தார், வேட்டைக்காரன், குற்றம் 23, அப்பா உள்பட தமிழ் திரைப்படங்கள்ல துணை நடிகையா பங்களிச்சிருக்காங்க. சின்ன திரை மெகா சீரியல்கள்லையும் ஜெயலட்சுமி நடிச்சிருக்காங்க. சில வருஷங்களுக்கு முன்னாடி பாஜகவுல சேர்ந்த இவங்க அந்த கட்சியோட மாநில மகளிர் அணியின் துணை தலைவியா ஆனாங்க. இவங்க மேல திரைப்பட பாடலாசிரியரும் மக்கள் நீதி மய்யம் கட்சியோட நிர்வாகியுமான ஸ்நேகன் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்தாரு. ஸ்நேகம் ஃபவுண்டேஷன்கிற தன்னோட அறக்கட்டளையோட பேர்ல ஜெயலட்சுமி சோசியல் மீடியாக்கள்ல அக்கௌண்ட்டை தொடங்கி ஜனங்க கிட்ட பணம் வசூலிக்கிறதாகவும் இதனால தன்னோட அறக்கட்டளைக்கு களங்கம் ஏற்படுறதாகவும் சென்னை கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாரு. இது நடந்தது 2022 வருஷம் ஆகஸ்ட் 5ஆம் தேதி. அப்புறம் 2 நாட்களுக்கு பிறகு, அதாவது ஆகஸ்ட் 8ஆம் தேதி, அதே கமிஷனர் ஆபீஸ்ல ஜெயலட்சுமி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. ஸ்நேகம் ஃபவுண்டேஷன் தனக்கு தான் சொந்தம், தன்னோட பேருக்கு களங்கம் விளைவிக்கிற ஸ்நேகன் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட்டுகளை தொடர்ந்து இதே விவகாரத்தை முன் வச்சு கோர்ட்டு படியேறினாங்க ஜெயலட்சுமி. இந்த கேஸ்ல எழும்பூர் கோர்ட் உத்தரவுப்படி ஸ்நேகன் மேல திருமங்கலம் போலீஸ் கேஸ் ஃபைல் பண்ணாங்க. இதை எதிர்த்து சென்னை ஹைகோர்ட்டுக்கு போனாரு ஸ்நேகன். அதை விசாரிச்ச ஹைகோர்ட் ஸ்நேகன் மேல பதியப்பட்ட கேஸை ரத்து செஞ்சுச்சு. இதுக்கிடையில எழும்பூர் கோர்ட்டில் நடந்த இன்னொரு கேஸ்ல கோர்ட் உத்தரவுப்படி ஜெயலட்சுமி மேல திருமங்கலம் போலீஸ் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. இது நடந்தது 2022 அக்டோபர் மாதம். இந்த கேஸை தான் இப்போ கையில் எடுத்திருக்குது போலீஸ். ஸ்நேகம் ஃபவுண்டேஷன் தொடர்பான டாக்குமெண்ட்டுகளை வாங்கவும் கேஸ் பத்தி விசாரிக்கவும் அம்பத்தூர் எஸ்டேட் வெல்கம் காலனியில் இருக்கிற ஜெயலட்சுமியோட வீட்டுக்கு போனாங்க போலீஸ். அங்க ஜெயலட்சுமி குறிப்பிடுற ஸ்நேகம் ஃபவுண்டேஷன் தொடர்பான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதா போலீஸ் தரப்பு சொல்லுது. வீட்டில் வச்சு விசாரிச்ச பிறகு அவங்கள ஸ்டேஷனுக்கு அழைச்சாங்க போலீஸ். ஆனா அதுக்கு மறுப்பு தெரிவித்த ஜெயலட்சுமி போலீஸ் கூட வாக்குவாதம் பண்ணாங்க. ஒரு சின்ன ஆவணம் கூட நான் பணம் எடுத்துக்கோ ஸ்நேகனோட பணம் எடுத்துக்கோ எதுவுமே இல்லங்க. இவ்வளவு நேரம் ஆதாரத்தை கொடுத்தாச்சு, எல்லாமே சப்மிட் பண்ணியாச்சு. இப்போ எதுக்கு எந்த ஒரு தவறு பண்ணாலும் என்ன இப்போ வந்து ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் இவங்க விசாரணை செய்யணும்னு சொல்றாங்க? எனக்கு புரியல. எல்லாத்தையுமே மகளிர் போலீஸ் உதவியோட ஒரு வழியா அவங்கள கூட்டிக்கிட்டு போனாங்க. திருமங்கலம் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்சாங்க. ஜெயலட்சுமி கைது தொடர்பா கருத்து சொல்லியிருக்கிற பாடலாசிரியர் ஸ்நேகன் காவல்துறை இப்போ எடுத்திருக்கிற நடவடிக்கை வரவேற்கத்தக்கதுன்னு குறிப்பிட்டிருக்காரு.
இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரணக்கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.